வணக்கங்க. இது எங்க மாடி தோட்டத்தில இருக்கிற நித்தியமல்லி பூச்செடிங்க. இந்த செடிய நான் பதியம் மூலமா தாங்க வளர்த்தேன். இந்த நித்தியமல்லி பூச்செடி ஒரு கொடி வகையை சேர்ந்ததுங்க. இத நம்ம பந்தல் அமைப்பு கொடுத்து படர விட்டோம்னா, எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் படர்ந்து போயிட்டே இருக்குங்க. ஆனா நான் இத செடியா தாங்க வளர்த்தலான்னு குடை மாரி வளர்த்திருக்கிறேங்க. அது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. நித்தியமல்லி பூச்செடி பூக்க ஆரம்பிச்சதுன்னா வருஷமெல்லாம் பூத்துட்டே இருக்குங்க. இந்த சீசனுக்கு தான் பூக்கும், சீசன் இல்லைன்னா பூக்காதுங்கிறது இல்லைங்க. வருஷம் முழுவதும் பூத்துட்டே இருக்கிறதுனால தான் இந்த பூச்செடிக்கு நித்தியமல்லி பூச்செடின்னு பேர் வந்ததுங்க. இந்த வெயில் காலத்தில் கூட இந்த இலைகள் எந்த அளவுக்கு பசுமையாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செடி முழுக்க நிறையா மொட்டுக்களும் பூக்களும் இருக்குதுங்க. இந்த பூச்செடியை பதியம் போட்டாலும் சரிங்க, இல்லை நர்சரியில் வாங்கி நடவு செஞ்சாலும் சரிங்க. நல்லா பெரிய க்ரோ பேக்கில் வாங்கி நம்ம நடவு செஞ்சிடணுங்க. அளவான க்ரோ பேக்கில் வச்சோம்னா இது ரொம்ப நாளைக்கு இருக்கிற செடிங்க. வருஷக்கணக்காக இருந்தாலும் இந்த செடி காயவே காயாதுங்க. நம்ம கட் பண்ணி வளர்த்தும் போது இது எத்தனை வருஷங்களுக்கு வேணாலும் இந்த செடி இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் நம்ம ஒரு நல்ல க்ரோ பேக்கில் வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு மாற்ற வேண்டியது இல்லைங்க. அப்படி நம்ம க்ரோ பேக் போயிடுச்சுனாலும் மாற்றி நம்ம பதியம் போட்டுக்கலாங்க. நான் பதியம் போடும்போது 1 அடி உயரம் 1.5 அடி அகலமுள்ள இந்த க்ரோ பேக்கில் தாங்க பதியம் போட்டிருக்கிறேன். எனக்கு அப்போது இந்த செடியை பற்றி முழு விவரம் தெரியாதுங்க. இவ்வளோ ரொம்ப நாளைக்கு இருக்கிற செடிங்கிறது தெரியாது. அதனால் நான் சின்ன க்ரோ பேக்லேயே பதியம் போட்டுட்டேங்க. நீங்கள் பதியம் போடும்போது நல்லா பெரிய க்ரோ பேக்காகவும் ரொம்ப நாளைக்கு உழைக்கிற க்ரோ பேக்காகவும் பார்த்து பதியம் போட்டுக்கோங்க. இது கொடி வகையை சேர்ந்தது அப்படிங்கிறதுனால இது வளர வளர அப்படியே சாஞ்சிட்டே போயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு கம்பு வச்சு நல்லா நிமித்தி கட்டினோம்னா தாங்க நம்ம செடி மாதிரி வளர்த்த முடியும். நல்லா குடை மாதிரியும் வளர்த்த முடியுங்க. அதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கீழே வரைக்கும் மண்ணை கிளறி விட்டுட்டு நான் இந்த கம்பு வச்சு தாங்க ஊனி செடியை கட்டி விட போகிறேன். அதுக்கு நம்ம அந்த க்ரோ பேக்கில் பாதி அளவு தாங்க மண் இருக்குது. இதை நட்டு வச்சுட்டு மீதி க்ரோ பேக் முழுக்கவும் மண் போட்டுக்கலாங்க. நல்லா கீழே வரைக்கும் போகிற மாதிரி மண்ணை கிளறி விட்டுட்டு இதை வச்சு மீண்டும் அந்த நம்ம கிளறி விட்ட மண்ணை எல்லாம் சேர்த்து இந்த குச்சியோடு சேர்த்து நல்லா அமுத்தி விட்டுறலாங்க. இப்போ க்ரோ பேக் முழுக்க நம்ம மண் போடணுங்க. பாதி அளவு தான் இருக்குது. க்ரோ பேக்குள்ளே மண் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய்கறி கழிவு உரம் போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம நல்லா கொஞ்சம் நிறைய உரங்கள் எல்லாம் கொடுத்து செடிகளை பராமரிக்கும் போது நல்லா மீண்டும் புது துளிர் விட்டு நல்லா செடி அடர்த்தியாக வருங்க. இந்த உரத்தை போட்டுட்டு மீண்டும் மண் நான் இந்த க்ரோ பேக் நிறையா போட்டுக்க போகிறேங்க. ஏன்னா பாதி அளவு தான் இதில் மண் இருக்குது. மண்ணை நிறையா போட்டுட்டு இந்த மண்ணெல்லாம் நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுக்கலாங்க. நிறையா நல்லா தண்ணி பூரா மண்ணும் நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டு இதை எடுத்து இப்போ நம்ம நிமித்தி கட்டி விட்டுறலாங்க. இது கூட ஒரு ஆள் உதவிக்கு இருந்தால் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம ஒரே ஆளாக கட்டும்போது கொஞ்சம் கட்டுறதுக்கு சிரமமாக தாங்க இருக்குது. முதல்ல ஒரு கட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா டைட்டாக 2 கட்டு போட்டு விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கட்டி விடும்போது நல்லா நின்றுக்குங்க. கட்டி விட்டுட்டு இந்த கீழே சைடில் எல்லாம் துளிர்கள் நிறையா விட்டுருக்குங்க. இந்த துளிர்களை எல்லாமே நம்ம எடுத்து விட்டுறலாங்க. இந்த துளிர்கள் வளர வளரவே நம்ம எடுத்து விட்டுட்டே இருந்தோம்னா தாங்க கீழே சைடில் கிளைகள் விடாது. மேலே மட்டும் நல்லா அடர்த்தியாக வருங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற இந்த கிளைகளையும் நம்ம கிள்ளி எடுத்துடலாங்க. வளர வளர நம்ம இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டே இருக்கும்போது நல்லா சைடில் கிளைகள் விட்டு செடி நல்லா அடர்த்தியாக வருங்க. பார்க்குறக்கும் நல்லா குடை மாதிரி இருக்குங்க. இப்படி பராமரிப்பு கொடுத்து வளர்த்தும் போது செடி எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள். செடி முழுவதுமே நிறையா அரும்புகள் இருக்குதுங்க. இந்த வெயில் காலத்தில் கூட கொஞ்சம் கூட இலை வாடாமல் நிறைய மொட்டுக்களும் பூக்களும் இருக்குதுங்க. பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி நம்மளுக்கு வருஷமெல்லாம் இந்த நித்தியமல்லி பூ கிடைச்சிட்டே இருக்குங்க. பூ சிறுசாக இருந்தாலும் நல்லா மணமாக இருக்குங்க. நல்லா நெருக்கமாக வச்சு கட்டும்போது நல்லா அடர்த்தியாக இருக்குங்க. எனக்கு டெய்லியுமே இப்போது இந்தளவுக்கு பூக்கள் கிடைக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.